தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பல குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இந்த குரு பேச்சு காலத்திலயாவது இந்த குழப்பம் எல்லாம் நீங்க நிம்மதியா இருப்பாங்களா சார்? உறுதியாக. அதாவது ஒரு விஷயம் சொல்றாந்தா, நம்முடைய விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்னு. ஓடி போனவனுக்கு 9 குருன்னா ஓடி போறவனுக்கு கிடையாது, ஓடி போறவனுக்கு கிடையாது, ஓடி போறவனுக்கு. அதாவது வாழ்க்கையில பல ஓட்டங்கள் ஓடிட்டாங்க. இந்த இடத்துல நிம்மதி இல்லை, அந்த இடத்துல நிம்மதி இல்லை, அங்க நிம்மதி இல்லை, இங்க நிம்மதி இல்லை, நம்மனவங்களால நிம்மதி இல்லைன்னு சொல்லி பல குழப்பங்கள் இவங்களுடைய லைஃப்ல இருக்கு. நம்மளை நிம்மதியா வச்சுக்கிற கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் வந்துடாதா, நம்மளை புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்ம கூட பயணிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் விருச்சிக ராசிக்கு அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தன் மேலேயே தனக்கே அதிகமா கோவம் வந்துருச்சு. ஏன் இப்படி ஏமாறுற, எதுக்காண்டி மத்தவங்களுடைய வாழ்க்கையில போய் நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி மாட்டிக்கிற, உனக்கே சுயமா சிந்தனை இருக்காதான்னு சொல்லி அவங்களே உங்க கண்ணாடியை பார்த்து பேச வேண்டிய நிலைமையெல்லாம் கடந்த காலங்கள் நடந்து அடி வாங்கியும் திருந்தலையே. ஆமா, உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம், அதாவது ஷார்ட் ஸ்வீட்டா 3 வருடம் நம்ம சொல்றோம். சில பேர் 10 வருஷம் கூட கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா 3 வருட காலமாக கிட்டத்தட்ட அதிகமான மன அழுத்தங்கள், அதிகமான போராட்டங்கள், அதிகமான நம்பிக்கை துரோகங்களை சந்தித்த ராசியில நம்ம விருச்சிக ராசிக்காரங்களும் ஒண்ணு. ஸோ இப்ப இவங்களை உணரக்கூடிய காலம். அதாவது நீ தங்கம், நீ வைரம், நீ வைடூரியம் அப்படின்னு அந்த வைடூரியமே தன்னை உணரக்கூடிய காலம். தங்கம் தன்னையே தங்கம்ங்கிற உணரக்கூடிய காலம் மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில உள்ள மிக நல்ல மாற்றங்களை இவங்களுக்குள்ளேயே ஒரு முகத்துல ஒரு தேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெளிர்ச்சியான தன்மை இருக்கும். இவங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்க கண்ணாடியை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கே இவங்களை பிடிக்கும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு முகப்பொலிவுடன் மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து ஒரு நிலையான தன்மையை கொடுப்பதற்காக தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களை பார்க்கறதுனால குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்ற மாதிரி இவங்க லைஃப்ல ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல் இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பா சார், நிம்மதியான லைஃப் ஸ்டைல் இப்பதான் ஆரம்பமாக போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் சார் இந்த காலத்துல? அதாவது விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி கெட்டு படம் பார்த்தோம் பாத்தீங்களா, நம்மளுடைய இவர் பார்த்திபன் சாரும் முரளி சாரும் நடிச்சிருப்பாங்க. பல போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. கடைசியா தன்னுடைய சொந்த முயற்சி மூலமாக இவங்களால முடியும்னு நினைச்சு இவங்க ஒரு சில சிந்தனைகள் எடுப்பாங்க, அதுல வெற்றி பெறுவாங்க, உயர்ந்த நிலைக்கு போவாங்க, பல பேருக்கு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களும் இனிமே எடுக்கிற முயற்சி எல்லாமே தடை இல்லாத வெற்றியை கொடுக்கும். இவங்களுடைய வெற்றியை பார்த்து இவங்க கூட இருக்க சக நபர்கள் அடடா இவ்வளவு தூரம் முன்னேற்றாங்க, இவங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய சிந்தனைகள், இவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா சார். பொதுவாவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லுவாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட யாருமே உதவல, நிற்கதியா நிக்கிறோம், அனாதையா இருக்கும், இத்தனை பேர் கூட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல கூட பிறந்தவங்களோட உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு சார் விருச்சிகத்துக்கு? சார் அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க யாரையும் நம்பி வாழ்வதில்லை, ஆனா எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து வாழ்வாங்க. நான் உன்னை நம்பி வாழ்வேன், ஆனா உனக்கு நான் நிறைய விஷயம் கொடுக்கேன், நீ என் கூட பிறந்துட்ட, அதனால நான் உனக்கு என்னன்னாலும் தியாகம் பண்றேன், நீ கூட மட்டும் இரு, எனக்கு போதும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறேன்னா என் கூட இருக்கு, நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா கேட்டு நட அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்ம விருச்சிக ராசிக்காரங்கிட்ட தன்னுடைய தேவை முடியந்தியும் கூட பிறந்த உறவுகள் கூடயே இருக்கும். அக்காவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், ஸோ எந்த உறவாக இருந்தாலும் அவங்களுடைய தேவைகளுக்கு விருச்சிக ராசிக்காரங்களை ஆகா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. தேவை முடிஞ்ச பிறகு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா தண்ணி தொழிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில விருச்சிக ராசிக்காரங்களுடைய ரியால் அன்பை புரிந்து கொண்டு இவங்களுடைய ரியாலிட்டியை புரிந்து கொண்டு இனிமேதான் கூட இனிமே நீ தனிமையில கிடையாது, உனக்கு நான் இருக்கேன், அவனுக்கு தம்பி நான் இருக்கேன், உனக்கு தங்கை நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அதனால இனிமே கூட பிறப்பு உங்களுக்கு ஒரு ஒற்றுமையா இருந்து ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய காலம். கண்டிப்பா சார். பொதுவாவே விருச்சிக ராசிக்காரர்களை எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப டாமினண்டா இருக்காங்க, அவங்கதான் பெரிய ஆளு அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிளஸ் தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடுக்கடுக்கா. இந்த குறைகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டமா இது இருக்குமா சார்? அதாவது இதுல நம்ம ஒரு வார்த்தையை ஏற்றுக்கிற முடியாது, அவங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்றாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா
உண்மையிலேயே ரொம்ப பாசமானவங்க. ம். ஒரு பாசம், அக்கறை, அன்பு, காதல் இந்த ம். விஷயத்துக்கு அடிமையானவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கண்டிப்பா. சோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்க மேல ஒரு உண்மையிலேயே உயிருக்கு உயிரா பாசம் வச்சுக்கணும்னு ம். வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்காக என்ன தியாகம்னாலும் செய்வீங்க. ஆமா, இதான உங்களுடைய ஆமா. கேரக்டர். சோ அதே மாதிரிதான் விருச்சிக ராசிக்காரங்களும் தன்னை நம்பினவங்க, தன்னை கேர் பண்ணாங்க, தனக்காக இருக்காங்கன்னு நினைச்சு என்னென்னமோ விட்டு கொடுத்து போயிருப்பாங்க. ஆனா ஒரு லிமிட்டை தாண்டி விருச்சிக ராசிக்காரங்களை டாமினேட் பண்ணும்போது, ஒரு லிமிட்டை தாண்டி அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்க பொறுப்பாங்க. ம். 90% டிகிரி கூடும் போது என்ன பண்ணுவாங்க? அவங்க இயல்பாகவே என்ன பண்ணுவாங்க? வெடிச்சிருவாங்க. அதுவும் வெடிக்கிறது கூட ஏன் இப்படி பண்ற? இதை புரிஞ்சுக்கலையேன்னு உரிமை சண்டை தான் போடுவாங்க போல. இவங்க யாரையும் கெடுக்கணுமோ கெட்டு போகணும்னு நினைக்கிற கேரக்டரே கிடையாது. ஆப்போசிட் பார்ட்டி தன்னோட தேவை பிடிச்சதுனால இன்னுமே எதுக்குன்னு சொல்லி இவங்களை வந்து தேல் மாதிரி கொத்துறாங்க, பாம்பு மாதிரி சீர்றாங்கன்னு சொல்லி சொல்லதான் செய்வாங்க. ஸோ அது அவங்களுடைய தாட். ஆனா உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காக பார்க்க மான் போல், அதே போல் ரசிக்க என்ன சொல்றோம்னா ஒரு முயல் குட்டி மாதிரி அன்பானவர்கள். அதை சரியா பயன்படுத்த தெரியாம இப்படிதான் சொல்லுவாங்க. சரியா பயன்படுத்த தெரியாம நீங்க குத்தம் சொல்றீங்க. கண்டிப்பா. இப்ப இவங்களுக்கு காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல்ல இனிமேதான் வெற்றி. வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலங்கிற பாட்டுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு வேலையிலும் வெற்றி, தொழிலிலும் வெற்றி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா காதலிலுமே இனிமேதான் கை கூட போகுது. இப்ப வரையும் ஒரு நான் ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிச்சேன், நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு எண்டா பாயிண்ட்ல இருக்கோம், குடும்ப உறவுகள் எங்களை சேர்த்து வைக்காம எங்களோட பிரிக்க நினைக்கிறாங்க, எங்க காதல் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு காதல் இனிமேதான் வெற்றி கிடைக்க போது. தன்னுடைய குடும்ப உறவுகளை இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அதே போல போலியான காதல் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் இவங்களை விட்டு கடந்து போயிட்டாங்க. நான் உன் மேல அன்பு வச்சிருந்தேன், பாசம் வச்சிருந்தேன், உயிரை வச்சிருந்தேன், டேஷ் டேஷ் டேஷ்னு என்னமோ சொன்ன நபர்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இவங்களை விட்டு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஸோ இனிமே வந்து அந்த தொல்லை காதல் எல்லாம் தொலைஞ்சு போய் உண்மையான காதல் எல்லாம் இவங்க கூட நிலைச்சு இருக்கக்கூடிய காலம், புதிய அன்பு புதிய காதல் வரக்கூடிய யோகம்லாம் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமேதான் வரப்போகுது. கண்டிப்பா சார். பெண்களுக்கு எப்படி இருக்கு சார்? பெண்கள், மாணவர்கள் இவங்க 2 பேருக்கும் எப்படி இருக்கு? நம்மளுடைய விருச்சிக ராசி மாணவர்களுக்கு படிப்புல சூப்பரா வெற்றி பெறக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய பாக்கியம், வெளி மாநிலத்துல போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இவங்க என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த படிப்பை உறுதியா ஒரு லட்சிய வெறியுடன் வெற்றி பெற்று நல்லா முடிச்சு சிறந்த மாணவன் என்று பெயர் வாங்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியா உண்டு. கண்டிப்பா. அதே போல பெண்கள் கேட்டீங்க, விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாட்களாக, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வெயிட்டை ஒரு 50 கிலோ இல்ல ஒரு 100 கிலோ சுமப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் அதோட 10 மடங்கு சுமந்துக்கு இருக்காங்க. பாரம் மனசுக்குள்ள அவ்வளவு பாரம் இருக்கு. நம்ம விருச்சிக ராசி பெண்கள்கிட்ட போய் அம்மா உன்ட ஒரு இப்ப போய் கேட்டீங்கன்னா உன்னை ஒரு ரூம்ல ஒப்படைக்க, இந்த கண்ணாடியை பார்த்து உன்னுடைய கவலை, உன்னுடைய வருத்தம், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள் இதெல்லாம் சொல்லிட்டு வெளியே வாமான்னு சொல்லிட்டு நீ கதவை போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க வெளியே வர்றதோ இல்லை, முன்னாடி கண்ணாடி உடைச்சு கதவை உடைச்சிட்டு சதறி வெளியே வந்துடும். இவ்வளவு பாரம் வச்சுட்டு எப்படிமா நீ இப்படி வாழ்ற அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய நிலைமைகள் இருக்கு. ஸோ அந்த நிலையை நம்மளுடைய விருச்சிக ராசி பெண்கள் கடந்து வருவார்கள், வென்று வெறுப்பார்கள், வெற்றி பெறுவார்கள், புரியாத உறவுகளை புரிய வைப்பார்கள். இவங்களுடைய குடும்பத்தில் உள்ள மாமியார், மாமனார், கணவருடைய குடும்பத்தார்கள் இவங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்துறாங்களோ அத்தனை நபர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலை விருச்சிக ராசி பெண்களுக்கு குரு பகவான் சிறப்பா கொடுக்க போறார். கண்டிப்பா சார். கேட்கும் போதே அவ்வளவு திருப்தியா இருக்கு. இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம் சார் விருச்சிக ராசிக்காரர்கள்? நம்முடைய விருச்சிக ராசி நபர்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஹைகிரீவர் வழிபாடு பண்ணுவது கவலையை மறந்து இன்பங்களை நிலைத்திருப்பதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு.